ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த பாடலோடு நான் கடந்து செல்வோம். எந்த வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெபவேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் இதே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் இதே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் வேளை உமைத்து வந்தே தேவா பதில் தாருமே. உம்மோடு எல்லாரும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம்மாத்தை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம்மாத்தை கேட்டிட காத்திருப்பேனே. வேளை உமைத்து வந்தே தேவா பதில் தாருமே. இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தமாவது. ஆமென். நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் பி பகுதி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் பி பகுதி. என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. பி பகுதி கடைசியா. உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 2:30 பி பகுதி நான் வாசிக்கிறேன். என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுவர்களை நான் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அதான வசனம். 1 சாமுவேல் 2:30 நான் திரும்ப வாசிக்கிறேன். என்னை கனம் பண்ணுவர்களை பீப்பாது கீழே நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுவர்கள் கனவீனப்படுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா என்று சொல்றார். என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகள், வார்த்தை என்று சொன்னா தெரியும், அவருடைய கற்பனைகள், நியமனங்கள், கட்டளைகள் எல்லாம் அது கர்த்தருடையது. ஏன்னா வார்த்தையாய் கிறிஸ்து, அதாவது அவரையும் அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கனப்படுத்துகிற வழியில் நாங்கள் கனம் பெறுவோம். அந்த வார்த்தைக்கு நாங்கள் அசட்டை பண்ணோம்னா கனவீனப்படும் என்று சொல்லப்படுது. பாருங்க, இன்றைக்கு எங்களை நாம் அறிந்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வசனங்களுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்து நடக்கிறோம் பார்த்தா தெரியும். ஆகவே கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை நான் கனப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அசட்டை பண்ணுவோம்னா நாங்கள் கனவீனப்பட்டு போவோம். நேரத்துல பார்க்க போறோம். அங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 10 பீப்பாதியில் சொல்லப்படுது. கர்த்தருடைய வசனம் சொல்லுவது, கனம் பண்ணுகிற ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவர் தேட வார்த்தை அதை கனப்படுத்தும். கனம் பண்றதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12 இவ்வளவு பார்த்து பார்த்தா தெரியும் ஆண்டவர் சிலர். அப்ப அவர் என்னை கனம் பண்ணவில்லை, நான் என்ன என்று நாங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் முந்திக் கொள்ளுவோம். அல்லேலூயா. அவர் யாரங்களை கனம் பண்ண நாங்கள் முந்திக் கொள்ளும். அது இல்லைன்னு சொன்னா அது அசட்டை பண்ற காரியம். என்ன மத்தேயு 25:40 சொல்லப்படுகிறது, இந்த சிறியர்கள் நீங்கள் எதை செய்தியோட அதை எனக்கே செய்தி கொண்டு ஆண்டு சொல்றார். இந்த காரியம் உங்களுக்கு சரி திருக்கும் ஏடாண்டு வாசித்தால் சீக்கிரம் நேரம் கடந்து போகுது. என்னன்னு சொன்னால் அங்க ஆண்டவர் சொன்னார், நான் பசியா இருந்தேன், காவல் இருந்தேன், வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க. அப்போ கேட்கிறாங்க, எப்போ அப்படி இருந்தீங்க? அதை ஒரு சகோதரனோ சகோதரிக்கு அந்த சிறியருக்கு யார் இதை செய்திகளோ அது எனக்கே செய்தி கொண்டு. இந்த அடுத்த கட்டத்தில் இன்னொரு சொல்றார், இப்படி இருந்தேன், காவல் இருந்தேன், பசியா இருந்தேன், இப்படியா இருந்த வேளையில நான் வந்து பார்க்க வரவில்லை, விசாரிக்கிறேன். எப்பா நீங்கள் இருந்தீர்கள் ஆண்டவரிலே, அப்படி இருந்த அந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு விளங்குற கதை எனக்கே
செய்தீர்கள் ஆண்டு சொல்றார். ஆகவே தேவனுடைய கர்த்தரையும் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவோம். இன்னும் வேதத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பலி செலுத்துற காரியத்தோட கர்த்தர் சொல்லுகிற காரியம் அங்கே மல்லியா 1:6 சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், 1:6-8 வரைக்கும் வாசிக்கணும். ஆனால் நேரம் போதாது, நான் சுருக்கம் சொல்லிக் கொடுப்போம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எசமானனையும் கனம் பண்ணுகிறாளே, நாம் பிதாவானால் என் கனம் அங்கே. கண்டா, குமாரன் ஒரு மகன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான், ஊழியக்காரர் தன் எசமான ஒரு வேலைக்காரன் தன் எசமான கனம் பண்றான். ஆனால் நான் உங்களுக்கு பிதாவானால் என்னுடைய கனம் அங்கே என்று யாரை பார்த்து கேட்கிறார்? அங்கே யாரை கேட்கிறார்? தன்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியத்தில் கேட்கிறார். கீழே வாய்ச்சா தெரியும். ஆசையை எடுத்து பார்த்து கேட்கிறார். ஏன்னா அந்த ஆசாரியர் அவர்களாம் பலி செலுத்துவார்கள். அவர்கள் அசுத்தமான அப்பத்தையும் கண்ணூனமான காலூனமான நசல் பிடித்த கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள் என்று அங்கே கடிந்து கொள்கிறார். அங்கே மல்கியா 1:6-8 வரை வாய்ச்சா தெரியும். கர்த்தருக்கு தானே என்று அவர்கள் அப்படியா செய்து அதான் அவர் கடிந்து கொள்கிறார். இது உன்னுடைய அதிபதிக்கு நீ இதை செலுத்துவியா? உன்னுடைய வேலையில் ஒரு முதலாளி ஒரு எம்டி, அதாவது முதலாளிக்கு நீ செலுத்துவியா? அந்த அதிபதி இதை செலுத்தினா அவனை கனம் பண்ணுவானா? அவன் மகிழ்ச்சியா இருப்பான்னு கூட அந்த வசனங்கள் சொல்லுவார். ஆகவே இதில் நாங்கள் வாசித்த 1 சாமுவேல் அங்கே 2:30 அந்த பீப்பையில வாசித்தோம். அதுக்கு மேலே பார்க்க வழிகிட்ட இது ஏலியில பிள்ளைகளை குறித்து அங்கே சொல்லப்படுது. ஏலியுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் பலிவிட வந்த மக்களை தவறாக நடத்தியதன் காரணத்தால் ஒரு தேவ மனுஷனுக்கு கூடாக அங்கே ஏலியோடு கர்த்தர் வைத்த காரியம்தான். சாதாரணமான மனுஷரை கேட்கவில்லை, ஒரு ஆசாரியர்களை பார்த்து இருக்கிறார். இன்றைக்கு எங்களையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஊழியங்களும் கர்த்தர் தான் கொடுத்தார். ஓமை இல்லையோ? அல்லேலூயா. ஏன்னா வேதம் மடைவா சொல்லுவது வாசிக்கிறவங்களும் நீங்க எல்லாரும் வேத அறிவுள்ளவர்கள், அதனால கடந்து சொல்ற நேரம் தான் முக்கியம். 1 சாமம் 21 நாளாகம் 29:12 பார்க்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே தான் வருகிறது, அவர்தான் நம்மை ஆடுகிறவர், அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். கர்த்தரால தான் முடியும். ஐஸ்வர்யம் கர்த்தரால வருகிறது. அப்படி இருக்கும் போது அந்த மனுஷன் கர்த்தரை அசட்டை பண்ணால் அவன் கனவில் பட்டு போவான். எனக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் தெரியும், அறிவு இருக்கு, பிறகு நான் சொல்லுவோமானால் அப்படி நாம் இருக்கும் பொழுது அங்க நாங்கள் தேவனை அசட்டை பண்ணினோம்னா கனவீனப்பட்டு விழுந்து போவோம். வேதத்துல சில சம்பவங்களை பார்த்து வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இங்கே சவுல் ராஜாவோட வாழ்க்கை வரலாறையும் தாவீது வரலாறையும் வாழ்க்கை வரலாறு சுருக்கா பார்க்க போறோம். இவரோட குணாதிசயம் எப்படி முதல் இருந்தது, பிறகு எப்படி போனது என்ற காரியம், அதுதான் முதலாவது இந்த காரியம். கர்த்தரை கனம் பண்ணுதல். முதலாவது நாங்கள் சவுல் ராஜாவோட நல்ல குணாதிசயங்களை பார்ப்போம், வாசிப்போம். 1 சாமுவேல் 9 அதிகாரம் 1-2. 1 சாமுவேல் 9 அதிகாரம் 1-2 சீக்கிரம் வாசிங்க. பெஞ்சமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனாகிய பெரோராத்துக்கு பிறந்த செரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். ஆமென். நாங்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் தான் தியானிக்க போறோம். இங்க பாருங்க, அவனை சொல்லப்படுகிறது சவுலை குறித்து. பென்சமின் கோத்திரத்தில் பிறந்தவனும் மகா பராக்கிரம் உள்ளவனும் நல்ல சௌந்தரியமும் அழகும் உள்ளவனும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அது மட்டுமல்ல, அங்கே கீழே வாய்ச்சா தெரியும், தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனுமாய் இருந்தானாம். ஏனென்று சொன்னால் அவன் தகப்பனுக்கு பேர் அங்கே கீசு. அவன் தகப்பன் கீசுடைய கழுதைகள் காணாம போயிட்ட சம்பவத்தை நான் சொல்றேன். அதனாலே அந்த தகப்பன கழுதையை தேடி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு இவர்கள் அப்படியே போறாரு. போகும்பொழுது இப்ராஹிம் மலைகள் சலீலா நாட்டையும் கடந்து ஓப் என்னும் நாட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்த போது நேரம் கடந்து போது கழுதையும் கிடைக்கவில்லை. அதனாலே அவன் தகப்பனை பயன் சொல்லுவான், அவன் தகப்பனாருங்களை தேடுவார், வேலைக்காரன் பார்த்துனா நாங்கள் போவோம் பாருவாங்க. அப்ப வேலைக்காரன் சொல்ற, இவ்வளவு தூரம் வந்துட்டவன் இந்த இடத்துல இந்த பட்டணத்துல ஒரு பெரியவர் இருக்கிறார். யாரை குறித்து? சாமுவேலை குறித்து சொல்லப்படுது, தீர்க்கதரிசி.
அவரிடத்தில் நாங்க போனோம் என்று சொன்னால் அவர் அந்த வழியை எங்களுக்கு தெரிவிப்பார் என்று சொல்லும் பொழுது அப்ப சவுல் சொல்றார், வேற நல்ல குணாதிசயம், தகப்பனை கீழ்ப்பணிந்தவன். இப்ப சொல்றார், ஒரு ஊழியக்காரன் நாங்க போறோம்னா வெறும் கையோட போகக்கூடாது, எங்களை கொண்ட தின்பண்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப அவர்கிட்ட போய் அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அது கொடுக்க வேணும் வேண்டாம். அவன் சொல்ற, என்னுடைய கால் சேர்க்கிறது பணம் இருக்கு பார மாட்டேங்குது. அப்படியாக அவங்க அங்க போறாங்க பாருங்க. இந்த இடத்துல அங்க ஒரு ஊழியக்காரனை சாமுவேலை சந்திக்க போறவ கூட வெறுங்கையோட போகக்கூடாது ஒரு நினைச்சு அவரை போய் கனப்படுத்த, ஏதாவது கொடுத்து கனப்படுத்தணும் என்ற எண்ணம் நல்ல குணமானத்துல இருந்தது. இப்போ அங்க கல்வியை தேடி போறாங்க. இங்கே சாமுவேல் அந்த இருக்கிற இடத்துக்கு போகும் பொழுது அவனுக்கு அந்த ராஜ்ய மேன்மை காத்திருக்கிறது. அதுக்கு முதல் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். என்னன்னு சொன்னால் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சாமுவேலை கேட்கிறார். என்னன்னு சொன்னால் நியாயாதிபதியின் காலத்துல அங்கே ராஜா இல்லை, நியாயம் விசாரிச்சு வந்தவர் இந்த சாமுவேல். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா பண்றதே இல்லை. அதனால சாமுவேலுக்கு வயது போடுற உடனே மகன்மாரை நியாயம் விசாரிக்கபடியா நியாயாதிபதிகளை ஏற்படுத்தின போது அவங்க பரிதானம் வாங்கி தகப்பென்ற வழியில நடக்காதபடியா கம்ப்ளைண்ட் வருது. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீர் வயது போனவர், உம்முடைய மகன்மாரும் உம்மா போல செம்மையா நடக்கல, அதனால எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்கிறார். உடனே அவர் என்னதான் கர்த்தரை நோக்கி கேட்கிறார். ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அங்க கர்த்தர் சொல்லுகிற காரியம் அங்கே 1 சாமுவேல் 8:5 சாமுவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்கிறார்கள். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் சொல்வதை கேள், ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் என்று சொன்னார். நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து. கர்த்தருடைய பவிசனோட அங்க ராஜா ஏற்படுத்து என மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னதான் இந்த சாமுவேல் காதிலே கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் விருப்பத்தை நிறைவேற்று. அந்த நேரத்துல தான் அங்கே வருகிறார் சவுலும் வேலைக்கான சாமுவேல் என்று வருகிறார்கள். வந்தபோது கழுதை தேடி வந்தவனுக்கு இங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தரின் வார்த்தையின்படியே சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதன் பிறகு சாமுவேலுக்கு சாமுவேல் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு புறப்பட்டு போகும்போது உன் கழுதை கிடைத்து விட்டதாக செய்தி வரும். அதன் பின்பு உன் சுகம் விசாரிக்கும்படியாக அப்பமும் ஆட்டுக்குட்டி திராட்சரமும் கொண்டு வருவார்கள், ஜனங்கள் கொண்டு வருவார்கள், அதை நீ வாங்க வேண்டும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நீ பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது தீர்க்கதரிசிகள் கூட்டத்துக்கு நீ எதிர்ப்படுவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கன்னு சொல்லி நீ வேற மனுஷனாய் ஆவாண்டு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு இப்படி சொல்றார். அபிஷேகம் பண்ணியாச்சு, ராஜாவாக ஏற்படுத்த அபிஷேகம் பண்ணியாச்சு. இங்கே நாங்க பார்க்கிறோம், சாமுவேல் சவுலுக்கு இன்னென்ன பிரகாரம் எல்லாம் உனக்கு நடக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் என்று சொன்ன. ஏன்னால் அவனுக்கு அது முதல் அனுபவம். சும்மா கழுதை தேடி வந்தவன் அங்க ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆவியை பெற்றால் அங்க வேற மனசாவான்னு சொல்லப்படுது, அங்க கீழே சொல்லப்படுகிறது. பிறகு அவன் சொல்லுறான், நீ தேவன் உன்னோடு இருக்கிறார், ஆனால் நீ எனக்கு முன்னே போய் கீழ்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாத பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். ஒரு ஊழியக்காரன் சொல்ற, நீ எனக்கு முன்னே போ, அங்க அந்த பலிகளை செலுத்துற நான் வருவேன், நான் உன்னிடத்துல வந்து நீ செய்ய வேண்டிய உனக்கு அறிவிக்க மாட்டேன், 7 நாள் காத்திருந்தான். இந்த இடத்துல பாக்குற பாருங்க, ஒருத்தனுக்கு நல்ல குணாதிசயம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்ப ராஜ காரியம் வந்தெடுத்து அதுக்கு எப்படி சுபாவம் மாறுதுன்றதை நாங்க பாக்குறோம். அதன் பிறகுதான் நாங்க வாசித்தபடி தேவன் அவனுக்கு ஒரு வேற இருதயத்தை கொடுத்தார், என்ன பரிசுத்தாவியை பெற்றுப்பட்டார். சாமுவேல் சென்ற மாதிரி வந்தார்கள், திராட்சை கொடுத்தார்கள். அப்படியாக ஆவியாக இறங்கினார். இவனும் சேர்ந்து அவர்களோடு அப்படியே தீர்க்கணும் சொன்னான்னு பார்க்கிறோம். அதன் பிறகு ஒரு நாள் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தபோது யாபேசின் மனுஷருக்கு எதிராக அம்மோனிய யுத்தத்துக்கு வந்தார். வந்தபோது சவுல் என்ன, அவன் பராக்கிரமசாலி, கதையா சொல்லுறேன், விளங்குதோ விளங்கியதோ வாசி திருப்பிக 3 பிரிச்சு சண்டைக்கு போய் அவங்க யுத்தத்தில் வெற்றி பெற்றுகிறார். அப்ப சவுல் ராஜாவா இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக மட்டுமே இருந்தான். பிறகு யுத்தத்திலே அவன் வெற்றி பெற்றபடியா இஸ்ரவேல் ஜனங்களும் சாமுவேலும் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண 30,000 படைகளோடு திரளாக
வந்தார்கள். வந்த இடத்துல பார்த்தால் சவுலோட இந்த சினங்கள் எல்லாரும் அப்படியே இதை கண்டு இஸ்ரவேல் ஜனங்களாம் பயந்து அவர்கள் தங்கள் நெருக்கத்திலே அங்கே கெபிகளிலும் முட்செடிகளிலும் கண்மலைகளும் ஒழித்து ஓடி வேறு தேசங்கள் யோர்தான் வரைக்கும் அவர் ஓடி ஒழித்துட்டார். ஏன்னா அங்க முதல் ராஜா இல்லாவிடியா அந்த யுத்தத்தை கண்டிருக்க மாட்டார்கள். அதனால இப்ப முதல் இஸ்ரவேல் ராஜா சவுல் வந்தபடியா பெருசல் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அங்க ஓடி போட்டார். ஆனா சவுலோ இன்னும் கீழ்காலிலே அங்கே இருந்தார். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு சவுலுக்கு பின்னாக அங்கே சென்றாள். ஏனென்று சொன்னா அவன் எப்படிப்பட்டவன் அங்க முதல் பார்த்தோம். சவுல் அவன் ஒரு மாட்டை 2 துண்டா வெட்டி இப்படி சாதனை புரிந்தார். அதனாலே சவுலுக்கு பயந்து கொஞ்சம் தினம் அங்க இருக்கு. இதன் பிறகு என்ன நடக்குது பார்த்தா ஏன்னா சாமுவேல் சொல்ற நாம் வரும் வரைக்கும் அந்த சமாதான பலிகள் அந்த பலிகளை செலுத்தும் வரைக்கும் 7 நாள் நீ கீழ்கால காத்திரண்டு சொன்னவன். ஆனா இங்கே ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தை ராஜா செய்தான்னு பார்க்கிறோம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒருத்தனுக்கு ராஜ மேன்மை ஒரு காரியம் எங்களுக்கு நான் வரும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். அங்க பலி செலுத்துற காரியம் சாமுவேலோடு. ஆனால் சவுல் துணிகரமா இந்த காரியத்தை செய்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாய் போனார். அழைக்கப்படாத ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக செய்து நடந்து கொண்டாண்டு பார்க்கிறோம். அதான் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கனப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தையும் தம்முடைய கட்டளை அசட்ட பண்ணி துணிகரமாய் நடந்தாண்டு பார்க்கிறோம். கர்த்தர் விதித்த கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளாமல் போனான். தன் சுய சித்தத்தை நிறைவேற்றினான். அதுவும் துணிகரமா இதனால் ராஜ்ய பாரமான விட்டு நிலை நிற்காதபடிக்கு நடந்து கொண்டான். கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவரை தேடும்படியான ஒரு நிலைமை அங்கே உண்டானது. இப்படித்தான் நாங்களும் சில வேளைகளில் கர்த்தர் விதித்த கட்டளை கை கொள்ளாமல் நடந்து விடுகிறோம். அழைக்கப்படாத ஊழியங்களை செய்து விடுகிறோம். தேவ சித்தத்துக்கு மாறாக நடந்து ஜனங்களை சிதறடிக்கிறோம். தேவ சபை என்றால் அங்க ஒரு கட்டுப்பாடு தேவ வார்த்தை இருக்கு. நாங்கள் எடுத்த மாதிரி நாங்கள் எல்லாம் இதையும் செய்ய முடியாது. இவர் எனக்கு என்ன செல்வது, நான் இப்படித்தான் நடப்பேன் என்று இருமாப்பாய் நடந்து கொண்டு மற்றவர்களை அசட்டை பண்ணுகிறோம். இதனால் கர்த்தரின் கோபம் நம்மேல் வர நாங்களே காரணமாயிருக்கிறோம். அவரவருக்கென்று ஒரு உள்ள காரியத்தை செய்யாம மாறாக நம் இஷ்டப்படி நாங்கள் செய்து விடுவோம். ஒரு பாடம் தெரிஞ்சா பாடலாம், ஒரு பிரசங்கம் தெரிஞ்சா பிரசங்கம், வேறு காரியம் செய்வது அவரவருக்கு பகிர்ந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய காரியம் என்பது நினைத்தபடி நடந்து கொள்றது அல்ல. கர்த்தரை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகளை வைத்திருக்க. இது இப்படித்தான், இந்த கட்டளைப்படி, இந்த நியமத்தின்படி, இந்த அப்படி கற்பனைகள் நிறைய இருக்கிறது. திருவிருந்து கொடுப்பதிலும் திருவிருந்து எடுப்பதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த உடனே திருவிருந்து நான் கொடுக்கிறதோ அல்லது எடுக்க போறதோ கவனம் அறிந்து ஆராயணும். என்ன போய் பொறாமை, எரிச்சல், கசப்பு கொள்வதை நாங்கள் செய்யக்கூடாது. ஏன் அது மட்டுமல்ல, ஒருவர் மீது நாங்கள் கை வைத்து ஜெபித்ததென்றாலும் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறது பார்த்து நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 1 தீமோத்தேயு 5:22 தீமோத்தேயு எழுதியிருக்கிறார், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் நீ உடன்படாது, உன்னை நீ சுத்தவனாய் காத்துக்கொள். அங்க இருக்க அசுத்தாவி எனக்குள்ள வந்துடும், எங்களுக்குள்ள வந்துடும். எழுதி வைத்திருக்காரு. சத்தியம் இதான் கர்த்தருடைய வார்த்தை. அசட்டை பண்ணாது. மனைவி சொன்னவுடன், பிள்ளைகள் சொன்னவுடன் தேவசித்தா இந்த பாவங்களை செய்யக்கூடாது. வேதம் நம்ம எச்சரிக்கணும். எத்தனை இடங்கள்ல இருந்து கடந்து வந்திருக்கு. இப்படியெல்லாம் ஊழியக்கா தாழ்மையா இருந்து சின்ன பிள்ளை வாழை பிள்ளைகளும் கூட பணிவிட செய்திருக்கா, சேர்த்து சாப்பிடுது. பிறகு வருஷங்கள் செல்ல மனைவி பிள்ளைகளும் வளர்ந்து வர அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஊழியர் பாஸ்டர் நீங்க வேண்டாம், அப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கு. ஆகவே எசபேல் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆகாப் ராஜா நடந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எசபேல் ஆகாப் ராஜா அவருடைய பின் விளைவுகள் என்னவான்னு நமக்கு தெரியும். அங்க எசபேல் ஒரு உங்களை தெரியும், எலியாவுடன் பயன் கொடுத்தோம். அவ ஒரு நாபோத் ஏழை விவசாய தோட்டம், அரண்மனைக்கு முன்னால் திராட்சை தோட்டம் இருந்தபோது அதை அகற்றும்படியாக அது இருக்கிறது அரண்மனைக்கே ஒரு இடைஞ்சலா இருக்கு. ஆகாப் சொன்னபோது எசபேல் சொல்ற, நான் சொல்றேன் நீ போ, அது உனக்கு கிடைக்க வேண்டும். அது எப்படி என்று அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது நாபோத் சொல்றான், இது என்னுடைய பரம்பரை சொத்து, இது நான் தர முடியாது, என்னுடைய மூதாதியிலிருந்து நான் இன்று வரைக்கும். ஆனாலும் எசபேல் அங்க தந்திரமா பொடிக்காட்டுன்னு சொல்வா, சினிமா நடக்கிறது போல தந்திரமா அந்த நாபோத்தை நிக்க வச்சு அப்படியாக வேறு ஆக்களை வச்சு கொலை செய்து விட்டு ஆண்டவர் சொல்றார், எசபேலின் ரத்தம் மதில் அந்த நாய்கள் நக்கும் என்று சொல்ற. கடைசியா எசபேலுக்கு என்ன நடந்தது, அவளை சிதாரி அப்படி எல்லாம் சிதாரி சேர்த்து மதில்ல நாய் ரோட்ல நாய்கள். நான் ஆகாப் ராஜா மனம் திரும்ப முடியாது
கர்த்தர் அவனுக்கு கிருபையாக அளித்தார். பாருங்க, இந்த சவுல் ராஜா ஒரு பிழையை செய்துவது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப அதே பிழையை செய்யறான். முதலில் நம்மள ஆசாரியன் வந்து வரும் வரைக்கும் அவரால் பொறுமையா காத்திருக்க சொல்றான். ஜனங்கள் இப்படி பாய்ந்து ஓட சிதறி போட்ட அதால நான் துணிகரமாக எண்ணி துணிந்து செய்துட்டேன். இங்க அடுத்த காரியம் என்றால், இங்க சொல்றாங்க அமலேக்கியரோட சண்டை வருகிறது இஸ்ரவேல். அமலேக்கியர் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அருவருப்பான ஜனம் என்று ஏனால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வம் படையிலிருந்து பராந்த வழியை போகும்பொழுது அவர் இடைமறித்து விட்டு ஆக்கலாம். அதனால இங்க சண்டை வரும்பொழுது அங்கே கர்த்தர் சவுலுக்கு சாமுவேல் மூலமாக சொன்ன காரியம், அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு செய்த காரியத்தை நினைப்பூட்டி அங்கே ஜனங்களையும் ஆடு மாடுகளை ஒட்டங்களை அடியோடு ராஜாவையும் அழித்து விட சொல்றார். இங்கே கர்த்தர் சொன்னதை மீறி அதற்கு மாறாக அமலேக்கிய ராஜாவை உயிரோடு பிடித்தார். சவுல் இன்னும் நலமானதை அழிக்க மனதில்லாமல் ஆடு மாடுகளை தப்ப விட்டார். அவன் கர்த்தரின் வார்த்தைகளை கனம் பண்ணவில்லை, அவரை அசட்ட பண்ணினான்னு பாருங்க. தனக்கு நலமானபடியே செய்தானாம். இப்ப மீண்டும் கடவுள் பேசுறார், கர்த்தர் பேசுறார். சாமுவேல் கர்த்தர் பேசுறார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான்னு சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. இதனால் சாமுவேல் மனம் நொந்து போய் ராமுடன் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார். பாருங்க, ஒரு கடவுள் விசனப்படுகிறவன் ராஜாவாக ஏற்படுகிறார். அதனால சாமுவேல் ஊழியக்காரன் அங்கே அப்படியே மனம் நொந்து போய் கர்த்தர் நோக்கி கூப்பிடாரு. அப்படியா? இன்னொரு சவுலுக்காக ஒரு ஊழியக்காரன் மனம் வந்து கர்த்தர் நோக்க வேண்டியது. இன்னைக்கு நாங்களும் கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிறது நடந்து போய் விடுகிறோம். இதனால் நமக்காக மற்றவர்கள் கர்த்தரிடத்தை பரிந்து பேசுற அளவுக்கு எங்களுக்கு இந்த காரியம் அப்படி இருக்கிறது. எங்களை முன்குறித்து தமக்கென்று தெரிந்து கொண்ட கர்த்தர் மனஸ்தாபப்படுற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு தெரியாது, நான் செய்யற பிள்ளை எங்களுக்கு தெரியாது, எல்லாம் சரியாத்தான். இந்த சவுல் ராஜா தொடர்ச்சியாக கர்த்தரின் வார்த்தையை அசட்டு பண்ணி கொண்டே இருந்தார். அங்க 12ஆம் வசனத்துல வாசிங்க. 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு எஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் நின்று கில்காலுக்கு போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, அங்கே இவன் செய்த காரியத்தோடு மனம் வந்திருக்க. இவன் இங்கே தனக்கு ஒரு ஏஸ்தம்பம் நாட்டி என்று எழுதப்பட்டது. கர்த்தரும் இதயம் நொந்து சாமுவேலும் நொந்து இருக்க அவன் அமலேக்கியரை கொண்டக்காண்டி அங்க வெற்றி கொடி நாட்டி இருக்கிறான். ஏத்தம்பன் தனக்கு நாட்டி இருக்கிறான். அது மட்டுமல்ல, சாமுவேல் சவுலை தேடி வந்த போது தான் ஒரு பிழையும் செய்யாத நல்ல மனுஷன் போல பேசுகிறார். தான் ஒரு பிழையும் செய்யாது. நாங்கள் அப்படித்தான், நாங்கள் எல்லாம் கூத்தாடுவான. ஊழியக்காரன் வரும்பொழுது, நான் எங்க சொல்லல, ஊழியக்காரன் வரும்போது நான் ஒரு பிழையும் செய்யாதவர்களை கையை கட்டி சாந்தமாயிருப்போம். நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று அங்க சொல்லுகிறான் சாமுவேல் சொல்லிக்க. அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம் என்னென்று கேட்டான். என் ஆடு மாடு ராஜா எல்லா உயிரினங்களை அழித்து விட சொன்னான். அங்க நலமானது இப்ப வச்சிருக்காரு. சாமுவேல் வரும்பொழுது ஆடு மாடு சத்தம் கேட்கு. அதுக்கு சவுல் சொல்றான், பாருங்க, ஜனங்களோ உம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு பலியிடுவதற்காக இதே ஆடு மாடுகளை கர்த்தருக்காக கொண்டு வந்தாங்க. இந்த ஜனங்கள் மேல குற்றம் சுமத்துறாங்க. உம்முடைய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக ஜனங்களோ பாருங்க ஆகாக உயிரோ அந்த அமெரிக்கன் ராஜா வாசி பார்த்தாது உயிரோடு பிடித்தான் என்ற உரிமை சவுல் தான் பிடித்தான். பிறகுதான் ஜனங்களும் அவனும் நலமானதை அங்க எழுதி வச்சான். ஆனா இங்கே கர்த்தரை தன்னுடைய பிள்ளையை மறைத்து ஜனங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறான். அது மட்டுமல்ல, உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த என்று கர்த்தருக்கு, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டியது சாமுவேலுக்கு சொல்லுவார். பாருங்க, கழுதையை தேடி வந்த சவுலை ஜனங்களின் கட்டாயத்தின் நிமித்தம் கர்த்தர் ராஜாவை தெரிந்து கொண்டார். அந்த நன்றியை கூட மறந்து தனக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத, தனக்கு தொடர்பு இல்லாத, தன்னுடைய கடவுள் இல்லை என்ற மாதிரி சொல்லுகிறான். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்த இந்த ஜனங்கள். நாங்களும் பிழைகளை செய்து விட்டு மற்றவர்கள் மேல் பழியை போட்டு விட்டு நல்ல பெயர் எடுக்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பா இதெல்லாம் வாய்க்காது. எல்லாமே அவருக்கு முன்னால் நிர்வாணம் தான், எல்லாம் இருக்கு. அவர் நீதி உள்ள தேவன், அவனவனுக்குரிய கிரிகளின் பலன் அவனோடு கூட வருகிறான் சொன்னார்.
ஆகவே கர்த்தரை கனம் பண்ணணும். நாங்கள் அப்படியே அசட்டை பண்ணணுமோ கனமேற்பட்டு போவோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவரை கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி எல்லாம் நடந்து கொள்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்தை. அதுக்கொண்டு நியமனங்கள் கட்டளைகள் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியமோ அல்ல அவருடைய பணக்காரியமோ பொதுவான நிர்வாக காரியமோ எதுவான ஒன்று கூடி பேசி தீர்மானம் எடுத்து செய்ய வேண்டும். ஒன்று கூட வேணும். தனிமனிதன் இருக்கிற முடிவை கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். ஒன்றுபட்டு செயல்படும் போது அங்கே கர்த்தர் கிரியேசர். ஆமென். ஒருமனப்பட்டு நாங்கள் அதை செய்யோம். தனிப்பட்ட முறையெல்லாம் எடுக்கிற தனக்கென்ற முடிவு. அல்லேலூயா. இப்படி சவுல் மற்றவர்களை குறித்து குற்றச்சாட்டி சொல்லும் போது அங்கே சாமுவேல் 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். வாசிங்க 22 15 22 1 சாமுவேல் 15 22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பணிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருடைய வார்த்தையை அங்கு புறக்கணிக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படியும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்க செவி கொடுத்தான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், செவி கொடுக்கணும். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உன்னை ராஜாவா இராதபடிக்கு அங்கே புறக்கணித்து தள்ளினாண்டு சவுலுக்கு சொல்றதை பார்க்கலாம். இப்ப சவுல் என்ன பாருங்க, இப்படி நடிப்பண்டு உணர்வடைஞ்சு சொல்லுறான், நான் இந்த ஜனங்களுக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளையை உம்முடைய வார்த்தையை மீறினால் பாவம் செய்தேன். நீ என் பாவத்தை மன்னித்து கர்த்தரை பணிந்து கொள்ள என்னோட கூட வாரம் வந்தான். பாருங்க, வாசிக்கும் பொழுது பார்த்தா உண்மையா அவர் உணர்வடைஞ்சிட்டாங்க. ஆனா இப்போ 1 சாமுவேல் 15 28 29 வாசி பார்த்தா இன்று அங்க அவன் சொல்றான், இன்று உம்மிடத்தில் உள்ள ராஜ வாரத்தை கழித்து போட்டார், உம்மை பார்க்கலும் ஒரு உத்தமனை கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லி சொல்றார். ஏன்னா இஸ்ரவேலின் ஜெயமாதமானவர் பொய் சொல்றமில்லை, மனம் மாற அவர் மனுஷனும் இல்லை. உடனே சொல்ற, உன்னுடைய ராஜ்யபம் போச்சு. அவர் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒருதனை அவர் ராஜாவா எடுத்தார். என்ன கர்த்தர் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைபடார். அல்லேலூயா. அவர் விட்டு பாப்பா நீடி பொறுமையா இருப்பார். உங்களை தான் பார்த்து கொண்டு இருப்பார். ஒரு அங்கால அவர் போயிட்டார், கைவிட்டார், விட்டதான். அவர் தம்முடைய வார்த்தைக்கு உண்மை இல்லை. அல்லேலூயா. இப்ப 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, 30வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்க, இப்ப பாருங்க என்ன சொல்லப்படுது. பட்டும் திருந்தல் என்று ஜனங்கள் சொல்வார்கள். பட்டும் திருந்தல் பிறகு தப்பு சொல்ற என்னவாம், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணி உம்முடைய தேவனை ஆகிய கர்த்தரை பணிந்து கொள்ள என்னோட வாரும். முதல்ல உணர்வு அடைஞ்சு மன்னிப்பு கேட்கிறான். நாங்கள் அதை பார்த்தால் அவன் மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்பிட்டான். நான் இப்ப சொல்ல என் ஜனத்துக்கு மூப்பருக்கு முன்பாம் இஸ்ரவேலுக்கு முன்பாம் நீர் என்னை கனம் பண்ணி உம்முடைய தேவனாக கர்த்தரை பணிந்து கொள்ள வார். இப்பவும் கர்த்தரை கனம் பண்றது அல்ல, மூப்பர்கள் மத்தியில் பாபாரிக்கை செய்து மனம் திரும்பவும் அல்ல, அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக தன்னை கனம் பண்ணும்படியாக அழைக்கிறார். அவருடைய இருதயம் ஒரு மனுஷோட எப்படி இருதயம் மாறுது. இன்னைக்கு அப்படிதான் இந்த நூற்றாண்டுல இப்படியெல்லாம் இருந்த ஜனங்களோட இருதயங்கள் எப்படி மாறுது. சிலவுல கண்ணீர் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்களும் எங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டதும் எப்படி ஏற்றுக்கொண்டாலும் தேவ சமத்தில் அதை அறிக்கை செய்து மனம் திரும்ப விருப்பம் இல்லை. ஏன்? மற்றவர்களை என்ன நினைப்பார்கள், அவர்களுக்கு முன்பா நான் எப்படி என்று கௌரவம் பார்க்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் உயர முடியாமல் இன்னைக்கு விழுந்து போகிறோம். இன்றைக்கு எத்தனை பெரிய வல்லமுள்ள ஊழியக்காரர்கள் அவருடைய அடி காரியம் சம்பவங்களை கேட்டுப்பாரு. ஏன்னு அவருக்கு உயர்வா இருக்கிறது. இதுதான் காரணம். நாங்களதான் உயர முடியாம இருக்கிறோம். கை வச்சால் பிசாசு ஓடணும், கை வச்சால் வியாதி மாறணும். அது எங்களுக்கே திரும்பி வந்துடும். அல்லேலூயா. இப்படித்தான் இந்த சவுலின் ராஜ்யபாரம் பறிபோனது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா ஆக்கின நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அந்த கர்த்தர் மனஸ்தாபம் பட்ட நிமித்தமும் சாமுவேல் சவுலுக்காக துக்குத்தி கொண்டே இருக்கா. அந்த நான் ராஜா வேணும் என்று ஜனம் கேட்டால் அவரை கேட்டனே, இப்படி ராஜா ஏற்படுத்தினாலும் இவ்வளவு காரியம் இவன் செய்வான். அவர் கர்த்தருக்காண்டி அவன் துக்கித்து கொண்டே இருக்கிறான். ஆனா பிரபாகரம் சவுல் மரணம் அடைய மட்டும்
அந்த நாள் வரைக்கும் சாமுவேல் சவுலை காணாமல் இருந்தார். அப்படித்தான் இனிமே திருத்தலாண்டு அவர் பேசாமல் இருந்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, இங்க பாக்குறோம், கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனை இப்ப தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார் தாவீது. அங்க 1 சாமுவேல் 16:1-5 வரை வாய்ப்பு தெரியும். அங்கே 1ஆம் வசனம் போடுங்க. 1 சாமுவேல் 16:35 வசனத்தை போடுங்க, நான் சொல்லுங்க. அங்கே 1ஆம் வசனத்துல சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எதிர்ந்த நாள் மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை எடுத்து உன் தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, உன்னை நான் பெற்றலாகிய ஈசாடத்துக்கு அனுப்புவேன். இப்ப தாவீதை தெரிவு செய்யும்படியா அபிஷேகம் பண்ணணும். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அங்க ஜனங்கள் ராஜாவை கேட்டு சாமுவேல் வருவாங்க. இங்கே கர்த்தரே தெரிந்து கொண்டாராம், சொல்லிவிட்டார், நான் தெரிந்து கொண்டேன். அதன்போது பாருங்க, இது முக்கியமான ஒரு வசனம். அடுத்தப்படுது பாருங்க, 2வது வசனம் அங்க சொல்லப்படுகிறது. அதன்போது சாமுவேல் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டார், என்னை கொன்று போடுவான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன், அவன் சவுல் ராஜா தன்னை கொன்று போடுவான், நான் இந்த அளவுல வந்தேன்னு சொன்ன அப்படி நிலைமை இருக்கு. அப்ப சாமுவேல் பயந்து அவன் சொல்லுறான், கர்த்தர் நீ ஒரு காளையோட பலி செலுத்த போற மாதிரி போ. அப்ப அதன்படி சாமுவேல் கர்த்தர் சொன்னபடியே அங்க பெத்லகேமில் போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லி ஈசாயம் அவன் 6 மாதம் பரிசுத்தம் பண்ணி 15 அழைத்தான். அவர்கள் வந்தபோது உங்களுக்கு தெரியும், 1வது எலியாவை கண்டவுடன் வந்தானாக்கு வந்து அவன் நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தையும் பார்க்கிறார். மனுஷர் பெரும்பாலும் மனுஷர் பார்க்கிறபடி நான் பார்க்கிறேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறேன், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இன்றைக்கு எங்கள் மத்தியிலும் அதுதான் நடக்குது. அதனால தான் குழப்பம் உண்டாகுது. மனுஷர் தான் நினைத்தபடி எல்லாம் தெரிவு செய்வதால் தான் எல்லாம் இன்றைக்குப்படி குழப்பங்கள் வருகிறது இந்த 21ஆம் நூற்றாண்டு. ஆனால் கர்த்தரின் ஆலோசனை, கர்த்தரின் சித்தப்படி எதை செய்யும் போது அங்கே குழப்பத்துக்கு இடமில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்துக்கு கரையேறி வந்த ஒரு 40 நாள் உபவாசத்துக்கு அங்க வனாந்தரத்துக்கு போன பொழுது அங்கே பிசாசு சோதிக்கப்பட்டு வந்து எல்லாத்தையும் ஜெயித்து வந்து அங்க 12 அப்போஸ்தலர்களை ஜெபித்து சீசர்களை தெரிவு செய்கிறார். இல்லையோ, ஆனா ஒருவர் மட்டும் யூதாசை காட்டி கொடுக்கிறாங்க. அது வந்து அதே வசித்த அந்த இடத்துல ஒரு பாத்திரமா அவனுக்கு அருளப்பட்டபடியா அவன் மனம் திரும்பினா நலமா இருக்கும். இதை பற்றி நான் கதைக்கல. ஆனாலும் ஆண்டவர் அப்படித்தான் சீசர்களை தெரிவு செய்கிறார். இப்பொழுது ஈசாயை 7 குமாரன் வந்த போதும் கர்த்தர் அவர்களில் ஒருவனையும் தெரிவு செய்யல. வேறொரு இன்னொன்று சொல்லும் பொழுது இன்னொரு ஆடு மேய்க்கிறான்னு சொல்லி அவனும் அப்படித்தான் சவுலை போல நல்ல சுகந்த மேனியும் நல்ல தோளுக்கு உயர்ந்த அழகா தாவீது இருந்தான் 2 பேரும். இப்ப ஆடு மேய்த்தவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சவுல் ராஜா கூட நல்ல அழகும் சௌந்தரியம் பலமாத்தான் இருந்தான். தாவீதும் அப்படித்தான். முதல் கழுதியை தேடி போனவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். இப்போ ஆடு மேய்த்தவனை ராஜா அவதரணப்படுகிறான். பாருங்க, கர்த்தருடைய தெரிவு ஒரு விசித்திரமானது. ஆனா அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதான் படுகிறோம், ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே, அது நான் அதற்கான பாத்திரம் அல்ல, அது கிருபை அல்ல, வேறு ஒன்றுமில்லை. அப்படித்தான் எங்களை வளர்த்திருக்க. நாங்கள் எம்மாத்திரம் இந்த பள்ளிக்கூடத்தில் நிற்கிறோம். இவருடைய விஷயத்தில் கூட அவர் அப்படித்தான் ஒரு விசித்திரமான ஒரு அழைப்பு. இப்போ தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடன் ஆவியானவர் தாவீது இறங்கினான்னு பார்க்கிறோம். அதுக்கு பிறகு சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியான விலகி போனார். ஆனால் தேவன் கர்த்தர் என்ன ஒரு பொல்லாத ஆவி சவுலை அலக்கடிச்சார். இப்ப சவுலுக்குள்ள கர்த்தருடைய ஆவியா போய் ஒரு அசுத்தாவை பிடித்து அவர் அலக்கழிக்கப்படுகிறார். அதன் பிறகு தாவீது பழையபடி ஆடுமை போய்விட்டார். ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை கலக்கின ஒரு கோலியாத்து சண்டைக்கு வந்த பொழுது தாவீது ஒரு கல்லால் அடித்து அவன் தலையை வெட்டி கொண்டாட பார்க்கிறோம். அந்த வெற்றியை கொண்டாட ஜனங்கள் எப்படி பாடுகிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கோலியாத்து ராஜ்யத்துக்காண்டி பயந்தது ஜனங்கள் பாடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. உடனே சவுலுக்கு கோபம் வந்தது. இந்த வார்த்தையில சவுலுக்கு விசனமாயிருந்தார். அதன் பிறகு சவுல் எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 என்று சொல்லி இன்னும் ராஜ்யவாரம் மட்டும்தான் குறைவா இருக்கிற சொல்லி
அந்த நாளிலிருந்து சவுலை தாவீது காய்மாரமாய் பார்த்தான். அவனை கொல்ல வகை எடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, தாவீது கொல்லும்படியாக நடந்துட்டான். ஆனா தாவீது அப்படியே சவுலுக்கு தப்பி வனாந்தரங்களை கொடுத்துட்டான். சொந்த மாமன் தான் மனைவிட அப்பா இருந்தால், ஆனா மருமகனா இருந்தாலும் சவுலுக்கு தாவீது மருமகன் இருந்தால் கொல்ல வகை இருக்கிறான். மீண்டும் அப்படியே தேடிக்கொண்டே வனாந்தரத்தை போகும் பொழுதுதான் ஒரு நாள் சவுலை தேடி, சவுல் தாவீதை தேடி ஜனங்களோடு போயிருக்கிறார். அப்படியே தாவீது வனாந்தரத்தை அடைந்திருக்கும் போது இவர் சவுல் மனசாலம் கலைக்கிறதுக்காண்டி போயிருந்தவர் தோல்ல சால்வை துண்டோட போய் அங்க இருந்த வேளையில் தாவீதும் அவர்கள் ஜனங்களும் கண்டார். உடனே இவரை இந்த இடத்திலே மண்டே கொலை செய்வானுக்கு அவங்க போன கேட்கிறது. ஆனால் அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒரு நாளும் கை போடக்கூடாது, அவரை நாங்கள் ஒண்ணுமே செய்யக்கூடாது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒரு சும்மா அந்த போட்ட தாழ்வு துண்டை மட்டும் வெட்டி கண்டு அவன் போயிட்டான். அது வெட்டினது கூட அவனோட மனம் அப்படியே திகிர்த்திக்கிறாட, ஐயோ இதை கூட செய்தாங்க. அப்படியே போன போது நாங்கள் என்ன செய்வோம், சமயம் பார்த்திருக்குன்னு சொல்லி ஒரே கூடாய் போட்டிருப்போம். ஆனா நாங்கள் அப்படிப்பட்டது ஆண்டவர் பிள்ளைகள். அதுலயா எவ்வளவுதான் துன்பப்படுத்தி எவ்வளவுதான் மிதிச்சாலும் சகித்து கொண்டிருக்கிறோம். அங்கே தாவீது அப்படி செய்யாமல் சவுல் உணர்வடைபடியத்தான் அந்த தாழ்வு வெட்டினான். பிறகு அவன் அந்த 11ஆம் வசனத்துல பார்க்க தெரியும், அவனே சொல்றான், தகப்பனே நான் உன்னை கொல்ல எனக்கு சண்டப்பா கிடைச்சும் நீர் உன்னை நான் கொலை செய்யல, நீர் கர்த்தரை அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவன் ஒரு மாமனண்ட காண்டி விடையில, ஒரு ராஜா காண்டி விடையில கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் என்றபடியா. உடனே அந்த வார்த்தைகளை கிட்ட சவுலே பாராட்டுறான், நீ எவ்வளவு நல்லவன், உன்னை நான் தீங்கு செய்ய வந்தும் என்ன நீ கொல்ல சப்தம் கிடந்தும் நீ என்ன கொல்லவில்லை, நீ நிச்சயம் இஸ்ரவேல் ராஜாவாக இருப்பாய் என்று சொல்லி அப்படியே பாராட்டுறார். எதிரியாலே பாராட்டப்படுகிறார். ஏன், தாவீது கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் அப்படிப்பட்டவன் என்றால் அவன் கொல்லவே இல்லை. திரும்பவும் அந்த அசுத்தாவியை அலக்கழிச்சு சவுல் திரும்பவும் தாவீது ராஜாவை கொல்லும்படியாக துரத்தி கொண்டே இருக்கிறான். அப்படியா அவனும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அதனால பேர்ந்து பார்த்தா இன்னொரு இடத்துல போய் அவர் நல்ல வீட்டிய தலைமாட்டில் குத்தி போட்டு நல்ல உறக்கமா நல்ல உறக்கத்தில் இருக்கிற. அப்ப அவனும் தாவீதோடு கண்டுட்டான். தாவீதோடு போன சொன்னா குட்டியை வீட்டியால குத்தி நிலத்தோடு சேர்த்து குத்தி போட்டு முடிச்சு விடு, என்ன இன்னும் கொலசலை திருடுறாரு ராஜாவை பார்த்து அந்த அவனோட சானாதிபதிகள் கேட்கிறான். அவர் வயது அந்த மருத்தாளியா அல்லது கர்த்தர் அடித்தோ யுத்தத்தில் எதனை செத்தாலொழிய நாங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா. மீண்டும் சவுல் உணர்வடைம்படிக்கு தலைமாட்டில் உள்ள ஈட்டியை தண்ணி செய்ய எடுத்துக்கொண்டு போனான். பாருங்க, தாவீதுடைய நல்ல குணாதிசயங்களை இதை கொண்டு நாம் காண முடிகிறோம். நீதிமொழிகள் என்ன சொல்லுறாரு 24, 29, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்யத்தக்க நானும் அவனுக்கு சரி கட்டு என்று சொல்லாதே. அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இந்த வசனம் சொல்றது, அவன் எனக்கு செய்த பிரகாரம் அவனுக்கு சரி கட்டு சொல்லாதே. அல்லேலூயா. அப்ப பழி வாங்குதல் எனக்குரிய ரோமல்ல கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்துகிறேன், பழி வாங்க கூடாது. அப்ப இப்போ இங்க பாக்குறோம் 2 சாமுவேல் 1:7-10 இதுல முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்துல அங்கே சவுல் வில் வீரரால் குத்தப்பட்டு குறையும் குற்றூருமாய் கிடக்கிற அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இருக்கிறவங்களுக்கு யோனாத்தான் மகன் இறந்து போனான். தாவீதுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், இருதயத்துக்கு நல்லவர், 2000 அவன் செத்துட்டான் சவுண்ட மகன். அங்கே அவர் குறையும் குற்றமாய் கிடந்து அங்கே பிரியமா இருந்த போது ஒரு வாலிபனை கண்டு தன்னை கொல்லும்படி கேட்கிறாரா சவுல். குறைகிறா கிடக்கிறாரு, ஜீவன் போவதில்லை, தன்னை கொல்லும்படி கேட்கிறார். இப்போ அவன் சவுலுக்கு மேல விழுதுன்னு சொன்னா போய் வெட்டி அவரை தூக்கி போச்சு. அந்த வாலிபன் சவுலோட இப்ப தாவீது எடுத்து வார இந்த சம்பவங்களை சொல்லுறார். தாவீது கேட்கிறார், என்ன நடந்ததோ அவர் குறையும் குற்றான்னு கேட்டு என்னை தன்னை கொல்லும்படியாக செய்து நான் அவருடைய ஜீவன் போகும்படியா அப்படி நடந்தாங்க. அப்ப நீ எவிடத்தான் என்று அவர் கேட்கிறார். பாருங்க, எவிடத்தான் கேட்டு போடு. அப்ப சொல்றான், நான் அமலேக்கியன். அல்லேலூயா. இப்ப சவுல் யுத்தத்துக்கு மறுத்து போன்ற அறிந்து செய்தி கொண்ட அந்த வாலிபனை அப்படியே வெட்டி கொலை செய்யும்படி கட்டளை இடுகிறான் தாவீது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவரை அடித்து கர்த்தரால் அடித்தோ அல்லது வயது மெதால யுத்தத்தை சித்தாவளிய நான் கைகூட மாட்டேன்னு சொன்ன தாவீது ஒரு எதிரியான அமலேக்கியம், உங்களுக்கு தெரியும், அமலேக்கியரை உயிரோட விடாது என்று
அங்க கத்த சொன்ன அந்த யுத்தத்தில் அந்த அமெரிக்கர் உயிரோட விட்டபடியா அந்த அமெரிக்கனான ஒரு நாளே சவுலுக்கு சாவு வந்தது. எங்களோட வாழ்க்கையை மாறாண்டு பார்ப்பேன். நாங்கள் எதை விதைக்கிறோமோ அவன் தான் விதத்தை தானே அறுத்தான். கடவுள் சொல்லும்போது அந்த கட்டளை மீறி கனப்படுத்தி அந்த ஜனங்களை அழித்திருந்தால் இந்த நிலைமை வந்துடாது. ஏன்னா அவங்களை எதிர்த்து விசர்ஜனம் வரும்போது வளமறுத்த சனம் கத்தருக்கு அருவருப்பான சனம். இப்ப அதே அமலேக்கன் சவுலுக்கு சாவுக்கு காரணமா இருந்தா அரசன் அன்றிருப்பான், தெய்வம் நின்று இருக்கும். தான் விதத்தை அவன் அறுத்தான். ஆனா தாவீது கத்தரை கனம் பண்ணும்படியாக அந்த அமலேக்கனை கொண்டான். இப்ப சவுல் முதல் செய்ய வேண்டிய காரியத்தை தாவீது செய்தான். அல்லேலூயா. செய்தான். தானே கத்தர் அபிஷேகம் பண்ண கொல்ல துணியவில்லை. இந்த அமலேக்கியன் அந்நிய ஜாதகம் எப்படி கைவிட முடியும் ஒரு வைராக்கியத்தில் அப்படியா செய்தான். நாம் என்று சொன்னால் சரி என்னில வழியில்லாடி இன்னொரு எதிரியை கொண்டான் என்று சந்தோஷப்பட்டிருப்போம். செய்தி கொண்டு வந்தவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்பியிருப்போம். என்ன அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் ஒரு காலத்துல மாம்சத்தை அப்படி இருந்தார்கள். எப்படியாவது சவுல் செத்தான் என்று சந்தோஷப்படாமல் மாறாக அந்த வாலிபனை கொண்டு சவுலுக்காகவும் அந்த கண்டு நண்பன் யோனாத்தானுக்கு தாவீது புலம்பல் பாடினாங்க. புலம்பலை பார்த்தாலே தெரியும், வாசி பாருங்க. அப்படியா புலம்பல் பண்ண. அல்லேலூயா. பிறகு 2 சாமுவேல் 12:1-13 பார்க்கிற பொழுது இந்த காரியம் ஒவ்வொரு சம்பவம் சொல்லிக் கொண்டு வரும். நமக்கு எல்லாருக்கும் நன்மை தெரியும். தாவீது பாவத்தில் விழுந்த காரியம், உரியான மனைவியை அவன் தவறான வழியிலே அங்க எடுத்துக்கொண்டான்னு பார்க்கிறான். அப்ப அவன் தப்பா நடந்து உரியாவை யுத்தத்தில் நின்று அவனை கொலை செய்து அவனோட மனைவியை எடுத்துக்கொண்டான். நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். நீ பாவம் செய்திருந்த திரும்பி உதாரணங்களை சொல்றார். உடனே தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி வந்த பாவத்தை உணர்த்தி கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி செய்தது உன்னுடைய காரியம், உன்னுடைய நீ இருட்டிலே செய்த பகல்லே அங்க நடக்கும் சொல்லி சொன்ன. அதே மாதிரி பிற நடந்த அவளுடைய தாவீது பிறப்பான அப்சலோம் தாவீது மரமனாட்டியாடிலாம் பட்ட பகல்லே கெடுத்தாண்டு பார்க்கும். தாவீதுக்கு அந்த உரியாட மனைவி பிறந்த குழந்தையும் சேர்த்து விட்டு பார்க்கும். ஆனா அதுக்கு முதல் அவன் நாத்தாந்திக்கு சொன்னதுக்கு உணர்வடைந்து தாவீது தன் பாவத்தை கத்தர் அறிக்கை செய்து மனம் திரும்பினார். கர்த்தர் அவர் பாவத்தை மன்னித்தார். பரிசுத்தாவியான ஏன் இப்படி எழுதி வச்சுக்காங்களோ தெரியாது. அதுக்காண்டி நாங்க பாவம் செய்யணும் என்று சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகிய தாவீது நினைத்திருந்தால் தன் அதிகாரத்தை வைத்து மாறாக நடந்திருக்கலாம். அவன் தன் பிள்ளையை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பினான். ஆனா சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தபோது சவுலுக்கு முன்பாக தான் பாவம் செய்தன்னு சொன்னான். ஆனா மற்ற மூப்பர்கள் ஜனங்கள் முன்பாக தன்னை கனம் பண்ணும்படியாக கேட்கிறான். பூர்ணமான ஒரு மனம் திரும்பல் சவுல் ராஜா இடத்துல இல்லை. ஆனா தாவீதத்தில் இருந்தது. சவுல் ராஜாவுக்கு பூர்ணமான மந்தம் இல்லாதவே தான் அந்த ராஜ்யபாரம் பறிபோனது. தாவீதை விட சவுல் பெரிதான ஒரு விபச்சாரமோ கொலையோ செய்யவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் கட்டளையை மீறி நடந்தது. அல்லேலூயா. அதுக்காக அந்த ஜீவனுள்ள வார்த்தை வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய சொந்த பேச்சில வாழவோ சொந்த பேச்சில பிரதம் பண்ணவோ ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கனம் பண்ணவும் இவை எல்லாம் பாவம் தான். ஆனால் அறிக்கை செய்து மனம் திரும்புவதால் எல்லாம் இருக்கிறது. தாவீது அறிக்கை செய்து மனம் திரும்பினார். ஆனா சவுல் அப்படியா செய்யவில்லை. என்னடா வேதம் சொல்ற தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையா. அதை அறிக்கை செய்து விட்டு விடுதான் இரக்கம் வரும். அப்ப கர்த்தர் பார்த்து பொய்யா சத்தியம் விழுந்தால் எழுந்திருப்பான். அதுக்காண்டி விழ வேண்டியது. ஆனா அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் இரக்கம் தருவார், இரக்கத்தை தருவார். ஆகவே என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்ட பண்ணுவர்களை கனவினப்படுவார். அவரையும் அவருடைய வார்த்தைகளை வேதத்தில் 2 பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம். சவுலையும் கர்த்தர் ஜனங்கள் கேட்டுக்கொண்டு பிரகாரமே அவர் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். சவுலுக்கு முன்பு நல்ல குணாதிகாரம் மரியாதை கீழ்ப்படி சார்ந்தவ எல்லாம் இருந்தது. எங்களுக்கு முன்பு இருந்ததா ஊர்ல இருந்து இருக்க இருந்தது வந்தவங்க இருந்தது. இப்ப எல்லாம் நாங்கள் எங்கேயோ தலைக்கணம் பிடிச்சு அலைகிறோம். என்னத்தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆனால் ராஜபதை வந்தவுடன் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் மாறா எல்லாவற்றிலும் துணிகரமாக நடந்து கர்த்தரை அசட்ட பண்ணினார். என்ன முதல் ராஜா இதுல எழுதப்படல. ஆனாலும் அவனுடைய சம்பவங்களை பார்க்க தெரியுதானே. தன்னை கனம் பண்ணப்படுதான் சொல்றான். கர்த்தரை கனம் பண்றது முதல் இஸ்ரவேலுக்கு ராஜாண்டு ஒரு பெருமை இருந்திருக்கும். தான் எல்லா இஸ்ரவேல் எல்லாருக்கும் இப்படி ஆளுகிற தனக்கு அதிகாரம் கண்டு இருந்திருக்கும். இதனாலே ராஜமேமே இறந்து போனான். தான் தப்ப விட்டு அந்நிய ஜாதியாலே அமலேக்கியராலே அவர் செத்து போனார். அப்படி பரிதாபமான ஒரு மரணம். தாவீதையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
ஆடுகளை மேய்த்தவனை ராஜாவாக்கினார். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தான். கர்த்தர் கூட இருந்தார். தன் எதிரியான சவுலுக்கு கூட தீங்கு செய்ய நினைக்கவில்லை. அதான் ஆண்டவரின் இருதயத்துக்கு ஏதோ சோரம் போனான். ஒரு கட்டத்தான மனம் திரும்பி வந்தான். தாவீதும் பாவம் செய்தான். பூர்ணமாய் மனம் திரும்பி கர்த்தர் கிருபை பெற்று முதிர் வயது வந்து மரித்து மரியாதையோடு அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த தாவீதின் வம்சமும் தாவீதின் வேரும் யூதாவின் வம்சம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாவீதின் வேரா இருக்கிறார். அந்த வம்சத்துல வந்துதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரை கனம் பண்ண நான் கனம் பண்ணணும், நான் கனப்படுத்த வேண்டது ஒரு எங்கட மீட்பரே அங்க பிறந்திருக்கா தாவீதின் வம்சம். ஆவி இந்த காரியங்கள் நம்மை நாம் ஆராய்ந்து கொள்வோம். நாமும் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிவித்த கட்டளை கனம் பண்ண வேண்டும். பொதுவாக நாம் மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். நமக்கு தந்த ஊழியங்களை கனம் பண்ண வேணும். நமக்கு வயதில் மூத்தவர்களை கனம் பண்ணணும். இந்த நூற்றாண்டுல ஒரு சின்ன பிள்ளைகள், ஒரு வாழை பிள்ளையோட இந்த 65 வயது நானே வந்து கதைக்கு படிக்க கேட்க பயந்து கேட்டாலே பயமா இருக்கு. என்ன இப்படி இருக்கு அதோட மூவிக்கு இப்படி அப்படியா இருக்கு பயந்து. அதாவது கனம் பண்ண வேணும். நமக்கு மேலுள்ள அதிகாரங்களுக்கு கனம் பண்ண வேண்டும். சபையில் உள்ள திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். குடும்ப பெண்களை மதித்து கனம் பண்ண வேண்டும். மற்ற குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை கணவன் மனைவி அப்படியாக கனம் பண்ண வேண்டும். அதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், நான் கனம் பண்ண இல்லை, கர்த்தருடைய வார்த்தையா தான், வார்த்தையை தான் கனம் பண்ண வேண்டும். நம்மை சுற்றியுள்ள அயலவர்களை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உங்களை சுற்றி நாங்கள் மறிக்கும் பொழுது உங்களை பணம் பொருள் வருதில்லை, எத்தனை பேர் வாராண்டாம் பார்க்கும் அவர்களை நாங்கள் கனம் பண்ணுவோம். ஒரு சம்பவம் இந்த இடத்துல, ஆனால் யாருக்கு மோசி சொல்லல, நான் இந்த கிறிஸ்துமஸ் கார்டு கொடுக்க போனேன். சீக்கிரம் ஒரு நிமிஷம் ஒரு கடையில போய் தமிழ் கடையில கொண்டு போனேன். அவருக்கு கொடுப்போம். அங்க போனாலும் அவர் சொன்னார், எனக்கு இருக்கு யாக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, இங்க ஒரு சவரம் வந்து இப்படி நின்று கடையில நின்று எல்லாம் காட்டை கொடுத்துட்டு அவர் போயிட்டு காட்டை வச்சுட்டு போயிட்டார். நான் முகத்துக்காண்டி சொல்லல, கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப மிச்சத்தை நான் நிக்கவே முன்னாள் காட்டு கிறிஸ்துமஸ் காட்டு அழைப்பு கொடுக்குறேன். அப்பா நான் யோசிச்சு பார்த்தேன், நாங்கள் இந்த சுற்றாடல்ல இருக்கிற சாட்சியால தான் அவங்க எங்கட காரியம், அவங்க வேற மதத்தவா இருக்கலாம், எங்கட ஆண்டவருக்கு எதிரானாக்களா இருக்கலாம். ஆனாலும் சுற்றாடல் உள்ளவர்களை நாங்கள் கனப்படுத்தி நாங்கள் மதித்து கர்த்தர் நிமித்தம் செய்கிறபடியால் அந்த காரியம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வருவீங்களா? வர யாரு வந்து பாருங்க, எவ்வளவு திரள் ஜனம் வருவார். சமைக்கிற சாப்பாடே காணும்போது இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் எங்கட உழைப்பு எங்களுக்கு கர்த்தருக்கு நான் கொடுக்குற கணக்கின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் இருப்போம். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்ந்தவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்ந்தவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தம